ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு கோவை அம்மு சமையல். இன்றைக்கி நம்ம கிச்சன்லைங்க பாத்ரூம் க்ளீனிங் டிப்ஸ் வீடியோ தான் பார்க்க போகிறோங்க. வாங்க என்னென்னு பார்க்கலாம். நம்ம வீட்டில் எப்பயுமே வேண்டான்னு தூர எரியிற பொருளை வச்சு தான் இன்றைக்கி பாத்ரூமை நம்ம க்ளீன் பண்ண போகிறோங்க. நம்ம வீட்டில் இட்லி மாவெல்லாம் மீந்துருச்சுன்னா, ரொம்பவே புளிச்சு போயிடுச்சுன்னா நம்ம அதை தூக்கி தான் வீசுவோங்க. அந்த மாதிரி இருக்கிற மாவை இனிமேல் தூக்கி போட வேண்டாங்க. இந்த மாதிரி க்ளீனிங் டிப்புக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. அதுக்கு பாருங்கள், நான் இட்லி மாவு எடுத்து வச்சுருக்கேங்க. இந்த மாவு இப்போ நம்மளுக்கு தேவையான அளவு எடுத்துக்கலாங்க. பாருங்கள், இது கூட நம்ம இன்னொரு பொருள் சேர்க்க போகிறோங்க. அது நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற இந்த மீரா சீவக்காய் தூள் தாங்க. உங்கள்கிட்ட எந்த தூள் இருக்கோ அந்த சீவக்காய் தூளை நீங்கள் சேர்த்துக்கோங்க. பாருங்கள், நான் ஒரு 2 பேக்கெட் போல் நான் இந்த தூளை சேர்த்துக்கிறேங்க. இந்த புளிச்ச மாவு பார்த்திங்கன்னா, நம்ம பாத்ரூமில் இருக்கிற உப்பு கரையும் மஞ்சள் கரையும் சரிங்க. அதே மாதிரி சோப்தூள் கரை இதெல்லாமே நல்லா பளிச்சுன்னு பண்ணுங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இது கூடயே நம்ம இன்னொரு பொருள் சேர்த்துக்கலாங்க. அது நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற இந்த பேக்கிங் சோடா தாங்க. இந்த பேக்கிங் சோடா ஒரு 1/2 ஸ்பூன் கிட்ட சேர்த்துக்கலாங்க. பேக்கிங் சோடா சேர்த்தோன்னா மாவு நல்லா பொங்கி வருங்க. ஏன்னா ரொம்ப புளிச்ச மாவு தான் நம்ம சேர்த்துருக்கோம். அதனால் பேக்கிங் சோடா சேர்க்கும் போது நல்லா பொங்கி வருங்க. அதனால் கைவிடாமல் நல்லா கலந்து விடுங்க. பாருங்கள், மாவு எந்த அளவுக்கு பொங்கி வருதுன்னு பாருங்கள். அது கூட நம்ம இன்னொரு பொருள் சேர்க்க போகிறோங்க. இது தாங்க நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற கம்ஃபர்ட் தான் சேர்க்க போகிறோங்க. உங்கள்கிட்ட எந்த ஃப்ளேவர் இருக்கோ அதை சேர்த்துக்கோங்க. நான் ஒரு மூடிக்கிட்ட சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு இதையும் சேர்த்து நல்லா கலக்கி விட்டுக்கலாங்க. இந்த மாவை வச்சு நம்ம பாத்ரூம் க்ளீன் பண்ணும்போது அடிக்கடி நம்ம பாத்ரூம் க்ளீன் பண்ணவே தேவையில்லைங்க. இந்த பாத்ரூமில் நம்ம பார்த்திங்கன்னா பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா உப்பு கரையாக இருக்குது பாருங்கள். இந்த டோர்லலாம் பார்த்திங்கன்னா நம்ம குளிக்கும்போது அந்த சோப் கரையெல்லாம் பட்டு சோப் தூள் கரையாக இருக்குது பாருங்கள். நம்மளுக்கு அதிகமாக இந்த டைல்ஸில் தான் இந்த மாதிரி உப்பு கரை படியுங்க எப்பயுமே. அதை எப்படி ஈஸியாக எடுக்கலாங்கிற டிப் தான் பார்க்க போகிறேங்க. இப்போ இதுக்காக பாருங்கள், கையில் இந்த மாதிரி ஒரு க்ளவுஸோ இல்லை கவரோ கையில் கட்டிக்கோங்க. நம்ம எடுத்து வச்சுருக்கிற மாவு எடுத்து இந்த மாதிரி டைல்ஸில் எல்லா பக்கமும் நல்லா அப்ளை பண்ணி விடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி கொடுத்தீங்கன்னா கூட போதுங்க. கை வலிக்க தேய்க்க கூட தேவையில்லைங்க. மாவு எடுத்து இந்த மாதிரி டைல்ஸில் எல்லா பக்கமும் நல்லா தேய்ச்சி கொடுத்துருங்க. நம்ம இந்த மாவு தேய்ச்ச பிறகு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணவெல்லாம் தேவையில்லைங்க. இப்போ பாருங்கள், டைல்ஸில் எல்லா பக்கமும் மாவு தேய்ச்சாச்சுங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரப்பர் எடுத்துக்கோங்க. இல்லை உங்கள்கிட்ட ஸ்டீல் கம்பி இருந்தாலும் அந்த ஸ்க்ரப்பர் இருந்தால் கூட அது கூட எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த மாதிரி லைட்டாக தேய்ச்சி கொடுங்க. லைட்டாக நீங்கள் தேய்க்கும் போதே உங்களுக்கு நல்லா டிஃப்ரெண்ட் தெரியுங்க. இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி கொடுங்க. எல்லா பக்கமும் இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டுட்டு காட்டுறேன் பாருங்கள். பாருங்கள், இப்போ அந்த டோர்லலாம் எல்லா பக்கமும் நல்லா தேய்ச்சி கொடுத்தாச்சுங்க. இப்போ நம்ம தண்ணி ஊற்றும் போதே பாருங்கள், நல்லா அழுக்கெல்லாம் போயிருங்க. இந்த மெத்தடில் உங்கள் பாத்ரூமை ஒரு டைம் க்ளீன் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் அடிக்கடி செய்வீங்க. அந்த அளவுக்கு இந்த மாவு பாத்ரூமில் இருக்கிற உப்பு கரையெல்லாம் சூப்பராக எடுத்துருங்க. கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள்.
இந்த டிப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்தா என் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இந்த மாவு வச்சே பார்த்தீங்கன்னா நம்ம பாத்ரூமில் இருக்கிற டைல்ஸ் எல்லாமே க்ளீன் பண்ணிக்கலாங்க. வாஷ் பேசன் க்ளீன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கீழே இந்த டைல்ஸும் வந்து இந்த மாவு வச்சே நம்ம வந்து சுத்தமாக க்ளீன் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், இப்போ எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன் பாருங்கள். ஃபஸ்ட் டைம் என் வீடியோவை பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்துங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனில் ஆல்னு கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வருங்க. இப்போ பாருங்கள், கை வலிக்காமல் எவ்வளோ ஈஸியாக க்ளீன் பண்ணிட்டோன்னு பாருங்கள். பாருங்கள், பாத்ரூமில் இருக்கிற சோப்பு கரை, உப்பு கரை எல்லாமே வந்து பளிச்சுன்னு போயிருங்க. ஃபஸ்ட்டு எந்த அளவுக்கு உப்பு கரையாக இருந்துச்சுங்க, இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பாருங்கள். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கோவை அம்மு சமையலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனில் ஆல்னு கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வருங்க. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டு வர எல்லா நல்ல உள்ளவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூ ஆல்.